ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸு 20 நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எப்படிங்க ஒரு ப்ளவுஸு 20 நிமிஷத்தில் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பயிற்சி மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து போதும். ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு 2, 3 விஷயங்கள் தான். நீங்கள் ஸ்டிச் பண்ண உட்காரும்போது உங்களோட கவனம் முழுசுமே எப்பயுமே உங்களோட ஸ்டிச்சிங் மேலே தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டிச் பண்ண உட்கார்றப்ப நீங்கள் இடையில மிஷினை விட்டு எந்திரிக்கவே கூடாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை தைக்கிறோம் அப்படின்னா, தைக்கும்போது ஒவ்வொரு டைமும் வந்து மிஷினை விட்டு எழுந்து தைச்சிக்கிட்டே இருப்போம். ஏதாவது வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட ஸ்டிச்சிங்க்கு அப்படின்னு வந்து ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கடையில் போய் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கடை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் அங்கே போய் தானே வந்து அந்த வேலையை செய்வீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. எந்த ஒரு மாற்றமுமே வந்து முதல்ல நம்ம வந்து கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட அந்த மாற்றம் வந்து இருக்கும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுவோம்ல, அது மாதிரி நினச்சிட்டு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரமாக எந்திரிக்க ஆரம்பித்தாலே வந்து நமக்கு சீக்கிரமாக வேலைகள் எல்லாமே முடிஞ்சிரும். ஒரு 9 மணிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிரும். அதுக்கு மேலே நம்மளோட ஸ்டிச்சிங் ஒர்க்கை வந்து பார்க்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கடவுள் கொடுத்த 24 மணி நேரம் மட்டும்தான். அவங்களால வந்து எவ்வளோ சாதிக்க முடியுமோ அதே அளவுக்கு உங்களாலேயும் வந்து சாதிக்க முடியும். அதை மீறியும் வந்து அதை தாண்டியும் வந்து நம்மளால் செய்ய முடியும். ஆனால் அதுக்கு முதல்ல நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். நானுமே வந்து ஆரம்பத்தில் ஒரு ப்ளவுஸாக ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்ச காலம் எல்லாமே இருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நானே வந்து மாற்றிட்டு, இல்லை இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, நமக்கு ஒர்க் இருக்குது, நம்ம அந்த ஒர்க்கை பார்க்கணும், நம்ம வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும், இவ்வளோ லேட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி வந்து இவ்வளோ லேட்டாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தைக்க உட்காந்தா எப்படி நம்ம வந்து இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் தைச்சி கொடுக்கறது, நம்ம எப்படி வந்து ஒரு நாளைக்கு 7, 8 ப்ளவுஸ் பக்கமாக தைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமே தான் வந்து கொஞ்சமாக படிப்படியாக வந்து நான் என்னை நானே வந்து மாற்றிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கிறது, சீக்கிரமாக வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கிறது. அதுக்கப்புறமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண உட்காரும்போது நம்மளோட கவனம் எப்பயுமே வந்து அந்த ஸ்டிச் பண்ணுறதுல மட்டும்தான் வந்து இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு டிவி பார்த்துக்கிட்டோ, இல்லை ஏதாவது மொபைல் பார்த்துக்கிட்டோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த டைம் போகிறதே வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் தைச்சேன். அதுக்கப்புறமே வந்து பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமே கை வந்து ஜாயின் பண்ணிட்டு, பேக் தட்டு வந்து கீழே பாட்டம் மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து முன் பக்கத்தில் நம்ம வந்து டாட்ஸ் எடுக்கிறதுக்காக நான் அந்த டாட் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற டாட் அளவு தான் வந்து பிடிப்பேன். அந்த டாட் வந்து கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக தையல் போட்டுட்டாங்க. அதனால் அதை நான் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமே உள்ளார எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த அளவுக்கு டாட் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்னால் முடிஞ்சுது அப்படின்னா, உங்களாலேயும் கண்டிப்பாக 20 நிமிஷத்தில் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ண ப்ளேஸில் ஒரு கட் கொடுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி நான் இதை மடித்து போடும்போது எனக்கு பாருங்கள், ஷோல்டர் வந்து ஷோல்டருக்கு சென்டராக வரும். இப்போ இதோட ஹைட் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு முன் உயரம் அதை வந்து நான் இதை மார்க் பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரியே வந்து இன்னொரு சைடும் வந்து நான் திருப்பி போட்டுட்டு அதையும் வந்து மேலேருந்து கீழே வரையும் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். கம்பல்சரி இந்த டாட்ஸ் வர இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ 2வது டாட் வந்து பிடிச்சிடலாம். 2வது டாட் பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இந்த
கொக்கி பக்கம் வரதை 2ஆ மடித்து போட்டிருக்கிறேன். அப்படி மடித்து போட்டு பார்க்கும்போது அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தது. அதனால நானும் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும்ன்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே இறக்கி வச்சுக்கிட்டேன். 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச் பக்கமாகவே வந்து கீழே இறக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ நமக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி அந்த டாட்ஸ் வந்து வந்துடுது. இப்போ இந்த சைடும் சேம் அதே அளவு பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த அளவில் எவ்வளோ பிடிச்சோமோ அதே மாதிரியே கீழே இந்த சைடும் வந்து ஒரு 1/2 இன்ச் பக்கமாக இறக்கி நான் இப்படி ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடுற தையல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து நீங்கள் இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3rd டாட் வந்து போட்டுடலாம். 3rd டாட் போடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதோட அளவு ஆம்கோல்லேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹைட் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து எவ்வளோ உயரம் வந்து வருது, அந்த 3rd டாட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இப்போ 3rd டாட்டுக்கும் 2nd டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 3rd டாட்டுக்கும் 1st டாட்டுக்கும் வந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த 3 டாட்டுக்குமே வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே இதை வந்து நம்ம அப்படியே ஒரு தடவை போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கப் ஷேப் வந்து நல்லா எடுப்பாக வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு இது மேலேயே வந்து நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு வேலையை நம்ம ஈஸின்னு நினச்சி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண எடுக்கும்போது நீங்கள் டைம் மட்டும் செக் பண்ணுங்கள். எத்தனை மணிக்கு ஒரு ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் அதை முடிக்கும்போது அதை எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளாக உங்களுக்கு அந்த டைமிங் வந்து குறையிறது வந்து தெரியும் நல்லாவே. இப்போ ஒரு 1 வீக் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாவே வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ பட்டி வந்து நான் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து மார்க் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து இந்த மார்க் பண்ணி தான் வந்து கட் பண்ணினேன். இருந்தாலும் கொஞ்சம் வந்து பெருசாக போயிடுச்சு. நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணாலுமே வந்து திருப்பி ஒரு தடவை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு பட்டி வந்து பெருசாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு திருப்பியும் வந்து எச்சா வேலை இருக்கும். நமக்கு பேக் தட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி இல்லைன்னா வந்து பட்டியை பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம ஒரு தடவை சலுப்பு பார்க்காம அதை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலேயும் வந்து பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து பிசுறு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே பார்க்குறக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ப்ளவுஸு நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் தைக்கணும் அப்படின்னா தையல் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து போடணும். அதே மாதிரி தையல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய தையலாகவும் இல்லாமல் ரொம்ப பொடி தையலாகவும் இல்லாமல் நீங்கள் ஒரு மீடியமான தையல் தான் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரையுமே யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணினப்ப அதுக்கப்புறமேலு இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 பக்கமும் வந்து வச்சு பார்த்துக்கலாம். அப்படி வச்சு பார்க்கும்போது அதில் ஏதாவது நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மெத்தடை ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் எப்பயுமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையுமே இதே மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ், அப்புறம் பட்டி, அதுக்கப்புறமே வந்து ஸ்லீவு, அப்புறம் பேக் தட்டு, அப்புறம் ஃப்ரண்ட் தட்டு, டாட் பிடிக்கிறது, திருப்பியும் பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து ஊக்கு பீஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுத்து பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கழுத்து பீஸ்க்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன். ஸ்லீவுக்கும் இந்த பட்டிக்கும் போட்டு எடுத்துகிட்டு சைட் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பேக் டாட் பிடிச்சேன் அப்படின்னா பேக் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமே தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தையலும் வந்து போடுவேன். இந்த மெத்தடில் தான் நான் வந்து எப்பயுமே ஸ்டிச் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கை வந்து என்னையே அறியாமல் அடுத்தடுத்த வேலைக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா எப்பயுமே ப்ராப்பராக ஒரே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த வேலையை நம்ம வந்து என்ன செய்யலாம் அடுத்து இதை தைக்கலாமா அதை தைக்கலாமா அந்த பார்ட் தைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஆர்டர் வைஸாக தைச்சு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வி வந்து போட்டுடலாம். வி பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா டபுள் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி தான் வந்து போடுறேன். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து அது பிரியாமல் இருக்கும்.
இந்த வி பீஸ்க்கும் கொக்கி பீஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துலேருந்து கட் பண்ணுற பீஸே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு நீங்கள் தனியாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச் டு 3 இன்ச்சுக்கும் இந்த இதோட ஹைட் அளவுக்கும் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து திரும்பவும் இன்னொரு தடவை நம்ம வந்து அந்த கொக்கி பீஸும் பி பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சுட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி வைக்கும்போதே நமக்கு தெரியும் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து நமக்கு ஒன்று போல் வருதா இல்லை ஏதாவது மிஸ்டேக் வருதா அப்படிங்கிறது. ஷோல்டருக்குன்னு நம்ம எந்த அளவு விட்டுருக்குறோமோ அந்த அளவு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஷோல்டர்லேருந்து கழுத்து வந்து இறக்கமோ ஏற்றமோ வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு தடவை ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நேர் கட்டிங் தான் வந்து போட்டிருக்கிறேன். நம்ம கிராஸ் கட்டிங் போட்டிருந்தோம்னாவே நம்ம இன்னுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இன்னுமே கொஞ்சம் லூஸ் ஆகிடும். இப்போ 2 சைடுமே ஒரு சைடு செக் பண்ணால் போதுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சைடு கரெக்டாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. 2 சைடுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கழுத்து ரொம்ப பெருசாக இருக்குது, இன்னுமே இப்போ ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஷோல்டரில் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இல்லை ஒரு வேளை ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும் அப்படின்னாலும் குடஞ்சி வெட்டிக்கலாம் இந்த டைமில். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் வர்றது ஒரு சில கம்ப்ளைண்ட் மட்டும்தான். ஃபஸ்ட்டு கப் சைஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா ஏதாவது வந்து மிஸ்டேக் வந்து வரும். அவங்களுக்கு வந்து கப் சைஸ் சரியாக இல்லை அப்படின்னா தூக்கின மாதிரி கூராக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிராஸாக ஒரு சைடு இழுத்துட்ருக்குது அப்படி வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் கிட்ட நமக்கு வந்து சுருக்கம் வர்றது அந்த ப்ராப்ளம் மெயினாக நிறைய பேத்துக்கு வரும், பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகிறது, ஷோல்டர் வந்து கழண்டுட்டு வர மாதிரி இருக்கிறது, கழுத்து லூஸ் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் வர மாதிரி தான் லூஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு ப்ளவுஸில் அந்த தையல் ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பேசிக்காக வந்து வரும். இதை வந்து நம்ம ஏன் வருது எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸோட வேலைகள் வந்து முடிஞ்சிடும். எவ்வளோ தான் நான் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணாலுமே வந்து பார்த்திங்க நான் ஒவ்வொரு அளவுமே வந்து செக் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா நம்ம செக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கடைசியாக பார்க்கும்போது ஏதாவது மிஸ்டேக் வந்தது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுமே ப்ளவுஸில் ஒன்றோட ஒன்று ஒவ்வொரு பார்ட்ஸும் ஜாயிண்ட் ஆகி தான் இருக்குது. நம்ம ஒன்று சரி பண்ணணும் அப்படின்னா அங்கே 9 பிரித்தாதான் வந்து அந்த வேலையை வந்து செய்ய முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கிராஸ் பீஸை வச்சு ஜாயின் பண்ணினது போக அதை அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை மேலே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கிராஸ் பீஸ் வச்சு தைச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தைக்கும்போது கிராஸ் பீஸ் எல்லாமே கிராஸில் தான் ஜாயின் பண்ணணும். ஒரு சிலர் நீரில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து நான் எம்மிங் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு ஒரு சிங்கிள் தையல் மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டு எடுத்துகிட்டு இப்போ நான் இந்த இடம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இப்போ நம்ம ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அப்பப்போ நீங்கள் வந்து இந்த ஊக்கு பீஸுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவுமே நமக்கு ஏற்றியும் தத்தியமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குடஞ்ச பக்கம் வந்து கரெக்டாக வந்து முன்னாடி வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து நான் அந்த கை வச்சு தைக்கும்போது அதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து தான் நான் வந்து தைப்பேன். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாதி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாதி வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். நம்ம இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு எங்கேயுமே நகராமல் சரியாக அந்த ஷோல்டர்கிட்டே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கரெக்டாக இருக்கும். தைச்சதுக்கப்புறமே ஒரு தடவை பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் சரியாக வச்சு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது ப்ளஸ் போட்ட மாதிரி நமக்கு அந்த இடத்துல வந்து வரும்.
ஆம்கோல் கிட்ட. நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு பயிற்சி மட்டும்தான். நீங்கள் ஒவ்வொரு டைமும் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் எவ்வளோ நேரத்தில் எடுத்து எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் தைக்கும்போது உங்களோட கவனத்தை எங்கேயுமே சிதற விடாமல் தேவையில்லாமல் பொழுதுபோக்கு விஷயங்கள் எதையும் பார்க்காம தைச்சிட்டு மிஷினை விட்டு அடிக்கடி எந்திரிக்காமல் ஒரு ப்ளவுஸை எடுத்தால் அந்த ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு வாரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனாலே உங்கள்கிட்ட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இதை மாதிரி தான் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி இது ஒரு 1 இயருக்கு மேலேயே நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு 1, 2 தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு நார்மல் ப்ளவுஸே 20 நிமிஷத்தில் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக தான் கம்மியாச்சு. எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் நார்மல் ப்ளவுஸ் தைக்க ஒரு 1½ மணி நேரம், 2 மணி நேரம் அந்த மாதிரியெல்லாம் ஆகும். டிவி பார்த்துட்டு, மிஷினை விட்டு அடிக்கடி எழுந்திரிச்சிட்டு இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஃபோக்கஸ் இதில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் என்னோட மைண்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் தைக்க உட்காந்தேன் அப்படின்னா இடையில எதுக்காகவும் எழுந்திரிக்கிறது கிடையாது. ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் தான் எழுந்திரிக்கிறது. அப்படியே ஒவ்வொரு ப்ளவுஸையும் தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் எத்தனை, இதை முடிக்கும்போது முடித்த அடுத்த செகண்டே டைம் எத்தனை அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணி பார்ப்பேன். செக் பண்ணி பார்க்கும்போது படிப்படியாக எனக்கு டைமிங் குறைய ஆரம்பிச்சுது. இந்த 1½ மணி நேரம் 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 1/4 மணி நேரம், அப்புறம் 1½ மணி நேரம், 1 1/4 மணி நேரம் அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சு கடைசியாக அப்புறம் கொஞ்ச நாளைக்கு 1 மணி நேரத்தில் சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே கொஞ்ச நாள் ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா அப்படியே 55 நிமிஷம், 50 நிமிஷம், அப்புறம் கொஞ்சம் நிமிஷம் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சுது. அப்புறம் 45 நிமிஷம், 40 நிமிஷம், 30 நிமிஷம் அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக எனக்கு ஒரு ப்ளவுஸுக்கு அரை மணி நேரத்தில் தான் ரொம்ப நாளாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயும் இருந்து கம்மி பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே 29 நிமிஷம், 28, 27 இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு 20 நிமிஷம் இது நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் டு ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளார ஒரு நார்மல் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன் அந்த 10 நிமிஷம் முன்ன பின்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ் நமக்கு ஒரு சாதா ப்ளவுஸாக ரொம்ப சின்ன ப்ளவுஸாக இருக்கும், ஒவ்வொரு ப்ளவுஸ் ரொம்ப பெரிய ப்ளவுஸாக இருக்கும். அதோட அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஒரு சாதா ப்ளவுஸு ஒரு சின்ன சைஸ்லேருந்து ஒரு பெரிய சைஸ் வரையும், அதான் அந்த சின்ன சைஸ் 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளார வரையும் எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஓவர்லாக்கும் நான் போட்டு எடுத்துட்டு சைட் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். சைட் ஜாயின் 2 பக்கமே பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் டாட் போடுறதுக்காக எவ்வளோ அளவு பிடிக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் இருந்தது. 2 சைடுமே ஒரு அரை இன்ச் அளவுக்கு பிடிச்சா போதுமானதாக இருந்தது. அந்த மாதிரி நான் இப்போ இதோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஒரு அரை இன்ச்சில் நான் டாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் போட்டுகிட்டே தான் இருக்கேன். எப்படி ஒரு நாளைக்கு 7, 8 ப்ளவுஸ் தைக்கிறது, எப்படி உங்களோட டைமிங் எல்லாமே கம்மி பண்ணி வீட்டு வேலையும் உங்களோட ஒர்க்கையும் 2யுமே பார்த்துக்கிறது அப்படிங்கிறதும், நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக டெய்லியுமே நீங்கள் தைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி தைக்க தான் உங்களுக்கு அந்த அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அந்த ஸ்பீடும் வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த இதை பயிற்சி எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் இதை பண்ணாமலே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் ப்ளவுஸை அந்த ஸ்பீடுக்கு உங்களால் கொண்டு வர முடியாது. இப்போ நான் எவ்வளோ தான் நானுமே ரொம்ப ஸ்லோவாகவுமே தைச்சாலுமே அதே 20 நிமிஷம் டு 30 நிமிஷத்துக்குள்ளார தான் தைச்சி முடிச்சிருவேன்.
ஏன்னா நான் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் தைக்கிறதில்ல. என்னோட ஸ்டிச்சிங்கோட லெவலே வந்து இப்போ அந்த அளவுக்கு வந்துடுச்சு. நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது, நானே இப்போ வந்து ஸ்லோவாக தைக்கணும்னு நெனச்சாலும் என்னால் முடியறதில்ல. நான் வந்து கன்டினியூவாக எப்பயும் போல் என்னோடய வேலையை வந்து செஞ்சிடுறேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து 20 நிமிஷத்தில் இந்த நார்மல் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா ஃபுல் ப்ளவுஸும் வந்து ஒர்க்கு முடிஞ்சுது. இதுக்கப்புறமே நம்ம வந்து உள்ளார நம்ம திருப்பி விட்டுட்டு இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இதே மாதிரி யாராவது சீக்கிரமாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சேம் இதே மெத்தட் தான் நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கும், ஒவ்வொரு தடவையும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போதும் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.